விஷ்ணு பகவான் 9 அவதாரங்கள் எடுத்தார் அப்படிங்கிறது தெரியும். அது என்னென்ன அவதாரம் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். முதலாவதா எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். மச்ச அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் வேதங்களை திருடி கடல்ல ஒளிச்சு வைக்கிறான். அந்த வேதங்களை மீட்கவும் பிரளய காலத்தில் சத்தியவிரதன் அப்படிங்கிற அரசனை காக்கவும் விஷ்ணு பகவான் இந்த அவதாரத்தை எடுக்கிறாரு. இரண்டாவது கூர்ம அவதாரம். கூர்ம அப்படின்னா ஆமை அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் பெறுவதற்காக மந்தார மலையை மத்தாக பயன்படுத்தி பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மலை மூழ்காமல் இருப்பதற்காக விஷ்ணு பகவான் இந்த மச்ச அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிக்கிறாரு. மூன்றாவதாக வராக அவதாரம். இரண்யாட்சன் அப்படிங்கிற அரக்கன் கடலுக்கு அடியில பூமாதேவியை ஒளிச்சு வைக்கிறான். அவனை அழித்து பூமாதேவியை மீட்டு பிரபஞ்சத்தில் உள்ள சூரிய மண்டலத்தில் மீண்டும் பூமாதேவியை நிலைநாட்டுவதற்காக விஷ்ணு பகவான் இந்த வராக அவதாரம் எடுக்கிறாரு. நான்காவது நரசிம்ம அவதாரம். இரணியன் அப்படிங்கிற கொடிய அரக்கனை வதம் செய்து தன் பக்தனான பிரகலாதனை காக்க இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது. ஐந்தாவது வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அடக்க புல்ல அந்தனர் உருவில் அவதரித்து மகாபலியிடம் தானமாக 3 அடி மண் கேட்டு 2 அடிகளில் விண்ணையும் மண்ணையும் அளந்து 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பி அவனது ஆணவத்தை அடக்கிறாரு. ஆறாவது பரசுராம அவதாரம். சிவபெருமானிடமிருந்து பெற்ற கோடாரியுடன் அநீதி இழைக்கின்ற சத்திரிய மன்னர்களை அழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட இந்த அவதாரம் எடுக்கிறாரு. இவர் இன்றும் சிரஞ்சீவியாக பூமியில் வாழ்வதாக புராணங்கள் கூறுது. ஏழாவது ராம அவதாரம். ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை அழிக்கவும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத மானிடர்களுக்கு உணர்த்தவும் இந்த அவதாரம் எடுக்கிறாரு. எட்டாவது பலராம அவதாரம். இந்த அவதாரத்துல கிருஷ்ணரினுடைய மூத்த சகோதரராகவும் போற்றப்படுறாரு. அதீத பலம் கொண்ட இவர் விவசாயத்தின் அடையாளம் வெண்ணிற தோற்றத்துடன் சித்தரிக்கப்படுறாரு. 9வது கிருஷ்ண அவதாரம். சில இடங்களில் 8வது அவதாரமாகவும் கருதப்படுது. தர்மத்தை நிலைநாட்டவும் கம்சன் போன்ற தீயவர்களை அழிக்கவும் விஷ்ணு பகவான் இந்த அவதாரத்தை எடுக்கிறாரு. இந்த அவதாரத்துல மனிதர்களுக்கு பகவத்கீதையையும் வழங்குறாரு.